எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபார்ம் ஷீட் மேக்கிங் ப்ரூச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு கிளிட்டரிங் ஃபார்ம் ஷீட் எடுத்துருக்கிறேன். ஸோ அது வந்துட்டு 7 இன்ச் நீளம். ஓகே, 7 இன்ச் நீளமும் 1 இன்ச்சு அகலமும் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு நான் 1 இன்ச் வச்சுன்னு பாருங்கள், நான் கட் பண்ணி வரேன்னா அதை மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா, 1 இன்ச்சு கணக்கு பண்ணி அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வாங்க. அந்த 7 வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதை அந்த பாதி வரை கட் பண்ணி விடணும். ஃபுல்லும் கட் பண்ணக்கூடாது, பாதி. ஓகே, இது வரை பாதி வரை கட் பண்ணணும். இப்படி பாதி வரை எட்ஜ் வரை அந்த 7 கட்டிங் கொடுங்க. ஓகே, பார்த்தீங்களா, பாதி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த கர்வ் மாதிரி வரணும், வளைச்சி வெட்டணும். எல்லா இதுக்குமே வளைச்சி வெட்டணும். நீங்கள் ஃபார்ம் ஷீட் அப்படியே திருப்பி பண்ணும்போது அது தெரியும், ஆனால் அந்த கிளிட்டர் இங்கே தெரியாது நம்ம ட்ரா பண்ணால். ஸோ நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், சும்மா லைட்டாக வரைஞ்சிருக்கேன். அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அந்த கர்வ் லைனுக்கு கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் த்ரெட் நீடில் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை அடியிலேருந்து குத்தி எடுத்துட்டு ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த இது சென்டரில் நம்ம பேர்ல் இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் அதுக்கப்புறமாட்டு நம்ம ஸ்டிச்சஸ் இறக்கணும். அப்போ நடுவில் பேர்ல் இருக்கணும். அந்த கர்வ் வருது பார்த்தீங்களா, அதுக்கு நிறைய கீழே பேர்ல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் தான் நான் கொடுத்துருக்குறேன். அப்போ தான் அது லாஸ்ட் அது இழுத்து பிடிக்கும்போது கரெக்டாக அது வரும். ஓகேங்களா, ஓகே. அப்படியே 7 பீடு கொடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள் அந்த எண்டு வரையிலும். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸில் சேர் விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே தெரிகிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸஸ் தான், நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒன்லி. ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கீழே அதை அப்படியே குத்தி இறக்கிட்டு சுருக்கி அப்படியே பிடிக்கணும். த்ரெட்டை அப்படியே இழுத்து பிடிக்கும்போது, ஓகே பார்த்தீங்களா, அப்படியே இழுத்து பிடிக்கும்போது அது சுருங்கி வந்துடும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இழுத்து. ஓகே, நெக்ஸ்ட்டு அது ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு நான் அதிலேருந்து இந்த பக்கமாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இழுத்து பிடிச்சி அதை டைட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அப்போ அதனாலே டைட் ஆகிக்கிடும். அடுத்ததில் ஒரு 3 பீடுக்கு உள்ளோடி கொடுத்து எடுத்துக்கோங்க. கீழே நாட் போட்டுக்கோங்க, அடிப்பக்கம் போய் நாட் போட்டுக்கோங்க. பார்த்திங்களா, நான் 3 பீடுக்குள்ளே கொடுத்து எடுக்கிறேன் மேலே நீடில். அப்போ கொஞ்சம் கூட நல்லா டைட் ஆகிடும். பார்த்திங்களா, கொஞ்சம் இறுவி வந்துட்டு. ஓகே, இனி கீழே நீடில் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இனி நான் அதை ரவுண்டு ஃபார்மேஷனில் வெட்டணும். ஓகேங்களா, அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வெட்டிட்டு அதை நான் அடியில் ஒட்டிக்கிறேன். அந்த இது தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒட்டிட்டு. ஓகே, ஒரு 1 மினிட் அப்படியே பிடிச்சிக்கோங்க. அப்போ B7000 குழு தான் வச்சு ஒட்டியிருக்கேன். அது சீக்கிரம் ஸ்டிக் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் நான் ஒரு டிட்டாப் கிளிப் வச்சு அதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஹேர் ப்ரூச் ரெடி ஆச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு இது தலையில் வைக்கும்போது அழகாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு கிளாஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு தான் ஒரு க்ரீன் கலர் கிளிட்டரிங் ஃபார்ம் ஷீட் எடுத்துருக்கிறேன். ஓகே, அதை நான் ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். ஓகே, ரவுண்டு ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு, ஒரு 5, 6, 7 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். அதை பாதியிலேருந்து முக்கா பாதி நான் லைன் போட்டு பார்த்தீங்களா, மேலே முக்கால், கீழே அதுலேருந்து கால் பகுதி அப்படி வச்சு அதில் பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும், மேலே இருக்கிறது பெரிய பார்ட்டு, கீழே இருக்குது சின்ன பார்ட்டு, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
இது வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் வெட்டணும். பார்த்தீங்கன்னா வந்து கூர்மாக்கிட்டேன். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து இந்த கர்வ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து அந்த வளைச்சி வெட்டணும். ஓகேங்களா. அப்போ தான் அந்த இறகு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த மேலே அடுத்து கீழே உள்ளது மேலே, மேலே உள்ளது மேலே, நடுவில் வந்துட்டு அப்படியே சென்டரில் இருக்கணும். நடுவில் 2 பார்த்திங்களா, அதுலேயும் ஸ்டிக் பண்ணிக்கிறோம் க்ளூ வச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம நல்லா சுற்றி த்ரெட் வச்சு நாட் பண்ணிக்கிறோம். ஓகே, நல்லா சுற்றி நாட் போட்டுக்கோங்க. இது அவுந்துடும். ஏன்னா கடினத்தன்மையுடையதாக இந்த ஃபார்ம் ஷீட்டு. ஸோ ஒரு 6 to 10 டைம்ஸ்க்கு மேலே போட்டாலும் ஒன்றும் இல்லை. நல்லா வந்துட்டு சுற்றிட்டு பூ கட்டுறது மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பெரிய பார்ட்டு அதை வந்துட்டு பாருங்கள். நான் மேலே உள்ளது அடியில், கீழே உள்ளது மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் ஷீட்டை வந்து பார்த்திங்களா, அதை பார்க்கும்போது தெரியுதா, அப்படி சுருக்கி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இதையுமே வந்துட்டு நான் த்ரெட் வச்சு நல்லா சுற்றி நாட் போட்டுக்கிறேன். வெரி ஈஸி சிம்பிள் ப்ரூச் தான் இது. வந்துட்டு இது மட்டும் இல்லை, ஃபார்ம் ஷீட்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கிளாத்லேயும் செய்யலாம். என்னென்னா சில்க் காட்டன் அதில் செய்யலாம். அடுத்து வந்துட்டு இந்த இது சாட்டின் கிளாத்தில் செய்யலாம், ஆர்கான்ஸா கிளாத்தில் செய்யலாம், நெட் கிளாத்தில் செய்யலாம். அப்படியெல்லாம் பவ் வந்துட்டு செய்யலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அதையும் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதில் சேர்த்து க்ளூ வச்சு ஒட்டிட்டு, கம் வச்சு ஒட்டிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி ரெண்டையுமே சேர்த்து டைட் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். பூ கட்டுறது மாதிரி நல்லா டைட்டாக ஒரு 3 to 5 டைம்ஸ்க்கு மேலே நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது அவுந்து வந்துடாது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா நாட் போட்டுக்கோங்க. ஒரு பட்டர்ஃப்ளை நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு போலனோட ஒரு இதை எடுத்துருக்கிறேன், ஒரு பார்ட்டு. அதை வந்துட்டு அதில் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா, மேலே க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு 1 minute அதை பிடிச்சிக்கோங்க. அப்போ அது வந்து நல்லா ஸ்டிக் ஆயிரும், இலை வந்துடாது. ஓகே, இனி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு நீளத்துக்கு கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். அதை வந்துட்டு நான் இதில் க்ளூ போட்டுட்டு அதை சுற்றிலும் இந்த கிளிட்டரிங் ஃபார்ம் ஷீட்டை சுற்றிக்கிறேன். பார்த்திங்களா, இதில் வந்துட்டு ஒரு ஸ்டோன் வேணால் சென்டரில் வைக்கல, நான் வைக்கலை, சும்மா தான் விடுறேன். நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா டைட்டாக அது நல்லா டைட்டாக எத்தி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். ஒரு 1 minute பிடிச்சாலே போதும், சீக்கிரம் ஒட்டிக்கும். ஓகே, இது வந்துட்டு இது ஹெலிகாப்டர் கிளிப்பில் வச்சுட்டு நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு தலையில் வைக்க சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு இது வந்துட்டு எங்கன்னா பின்ட்ரெஸ்ட் ஆப் நான் முதல்ல உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் சர்ச்சில் போயிட்டு பவ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது அந்த அந்த பட்டர்ஃப்ளை அதோட அந்த இது எல்லாமே வந்து விங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம பேப்பர் காப்பி ஆப் மூலமாக நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதே மாதிரி தான் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இதில் வரைஞ்சிட்டு இந்த பாருங்கள் கட் பண்ணுறேன். நீங்கள் எது வேணும்னா பண்ணுங்கள், அப்படி கம்பல் பண்ணலை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. இதே சின்ன பிள்ளைங்க கேர்ள் பேபியெல்லாம் இருந்துச்சுன்னா ட்ரெஸ்க்கு மேட்சுக்கு இந்த பவ்வெல்லாம் பண்ணி வச்சா அழகாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு வரைஞ்சதை அந்த ஃபார்ம் ஷீட்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நான் 2 கலர் எடுத்துருக்கிறேன், பிங்கும் க்ரீனும் எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு கலர் இருந்தாலும் போதும், 2 கலர் இருந்தாலும் போதும். இன்னும் நிறைய இருக்குது பார்த்தா. அதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் இது மட்டும் இல்லாமல் வேறு டிசைன்ஸ் வரைஞ்சி நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஓகே தான். ஓகே, நான் இப்போ வந்துட்டு
கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நான் அந்த எண்டையும் இந்த சென்டரில் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் உள்ளதையும் இந்த எண்ட்லேருந்து இந்த சென்டரில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அது ஒரு 1 டைம் பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு அது நல்லா ஒட்டிக்கும். ஓகே, ஸ்டிக் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சல், அது வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு. ஓகே, அதை விடையும் கொஞ்சம் பெருசாகிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக வரைங்க. ஓகே ஓகே, அதையும் நடுவில் வந்துட்டு நான் நல்லா க்ளூ போட்டுட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஓகே, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதை சுற்றிலுமே அந்த பிங்க் கலரு கில்டரிங் ஷீட்டை வந்துட்டு நான் ஃபார்ம் ஷீட்டை அந்த நீளத்துக்கு எடுத்து ஒட்டி விட்டுக்கிறேன். ஓகே, நல்லா ஒட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒரு கிளிப் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன். அதை அதுலேருந்து த்ரெட் எடுத்து அந்த ஹோலுக்குள்ளே கொடுத்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து ஸ்டிச் கொடுத்துக்கோங்க அந்த சென்டரில் வச்சு. ஓகே, பிகினர்ஸ் கிளாஸ் வந்து இன்னும் ஒரு 3 கிளாஸஸ் தான் வரும்னு நினைக்கிறேன், முடிஞ்சிடும். அடுத்து வந்து அட்வான்ஸ்டு கிளாஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இதை நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது அதே மாதிரி சேம் தான். அலிகேட்டர் கிளிப்பில் வைக்கலாம், டிட்டாப் கிளிப்பில் வைக்கலாம், அப்படி சென்டர் கிளிப்பில் வைக்கலாம். அப்படி எப்படி வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சு தலையில் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அழகாக பார்க்குறதுக்கு அப்படி வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளோட பட்டர்ஃப்ளை ப்ரூச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கிளிப்பில் வந்து வைக்கலாம். ஓகே, நீங்களும் ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.